ஆமா, அந்த வீடியோல பார்த்த கடை. என்னடா கடை இவ்வளவு பெருசா இருக்கு, விலை அதிகமா இருக்குமா? இந்த துணி கடையில தானே புதுசா பாத்திர பிரான்ச் ஓபன் பண்ணி இந்த ஆஃபர்லாம் தராங்க. ஆமாக்கா. வாங்கம்மா. அண்ணே, இந்த கல்யாண சீர்வரிசை காம்போலாம் என்ன ரேட்னு வருது? ஒரு 1 லட்சம் வருமா? 1 லட்சமா? என்னப்பா இவ்வளவு விலை சொல்ற? அதானா? அண்ணே இல்லண்ணே, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ல உங்க பேஜ்லயே இந்த கிங் சைஸ்ல பெட், மிக்ஸி, கிரைண்டர், பீரோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவா இந்த தாறுமாறு தை மேல வைக்காத கை அப்படின்னு 50,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் போட்டீங்கல்ல, அந்த ரீல் நாங்க எல்லாருமே பார்த்தோம். அதை பார்த்துட்டு தான் உங்க கடைக்கு வந்தோம். அந்த ஆஃபர் கொடுங்க. அந்த ஆஃபர் தையிலே முடிஞ்சுமா? அந்த ஆஃபர் தை மாசமே முடிஞ்சுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த 1 லட்ச ரூபா காம்போ சொல்றீங்களா, அதுல 2 பாத்திரம் மட்டும் எடுத்துட்டு ஒரு 50,000 குண்ண. அப்படிலாம் பண்ண முடியாதுமா. அண்ணே, ஒரு 50,000 ரூபா தானே கம்மி கேட்குறோம். ஒரு 4 பாத்திரம் எடுத்து வச்சுட்டு கொடுங்கண்ணே. என்ன, எனக்கு தானே கல்யாணம். என்ன பார்த்தா உங்க தங்கச்சி மாதிரில, இவனை பார்த்தா உங்க தம்பி மாதிரில. நீ என் பிள்ளைதான்பா. நம்ம வீட்டு கல்யாணம் நீதான் பார்த்து செய்யணும். அதெல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் வராது மேடம். சரிப்பட்டு வராது. வாக்கா, நம்ம வேற கடைக்கு போவோம். வாமா, நம்ம வேற கடைக்கு போய் பார்க்கலாம். மாமா நில்லுங்கம்மா. சொல்லுங்கண்ணே. இங்கே நம்ம எடுத்துக்கலாம். சக்சஸ்டா. அப்பாடா, ஒரு வழியா பட்ஜெட்டுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. ஆமா, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்களா? அதெல்லாம் பண்ணிடுவாங்க. டேய், அடுத்து என்னடா வாங்கணும் எனக்கு ஒண்ணுமே ஞாபகமே இருக்க மாட்டேதுடா. அப்புறம் இந்த அத்தைங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வைக்க போறப்போ புடவை எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதையும் சேர்த்து வாங்கிடுவோம். ஆமா, அதுங்களுக்கு வேற வாங்கணும். இல்லன்னா மூஞ்ச தூக்கி வச்சு பாளுங்க. டேய், இந்த மாதிரி பெரிய கடைக்கெல்லாம் கூட்டு போகாதடா. 300-400 ரூபாய்க்குள்ள கடைக்கு கூட்டு போ. சரி. எனக்கு என்ன செஞ்சோம் என்ன செய்யலங்கிறதே மறந்து போயிடுதுடா கல்யாண வேலையில. நீ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு நோட் புக் வாங்கி இதெல்லாம் பண்ணிட்டோம் இதெல்லாம் பண்ணணும்னு நல்லா கிளியரா எழுதி வச்சிரு. முடிச்ச வேலையை டிக் போட்டுடலாம். சரியா? வா கடைக்கு போவோம். யாஷ், இந்த கல்யாணத்தோட சீர்வரிசை எல்லாம் ரெடி ஆச்சா? என்ன ஆச்சு? அதெல்லாம் வாங்கிட்டேன். என்ன வாங்கின, எங்க வாங்கின? என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நம்ம போரூர்கிட்ட ஒரு மெட்டல்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையே வாங்கிட்டேன். வாவ், ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுல இந்த BMW கார் கேட்டிருந்தாங்கல்ல, அந்த மாடல் கிடைச்சதா? என்னாச்சு? கார்லாம் புக் பண்ணிட்டாச்சு. பட் அவங்க கேட்ட அந்த கலர் மட்டும் மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஓ மை காட். இட்ஸ் ஓகே, நான் அவர்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இல்லை. சன், நம்ம ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ரெசார்ட்ல சூட் ரூம் புக் பண்ணியாச்சா? எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன் மாம். நம்ம ஷெட் அண்ட் ரெசார்ட்ல எல்லாத்துக்கும் புக் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் 2 பவுண்ட்ஸ்ல செயின் வைக்கணும்னு சொன்னீங்களே, அதுவும் வச்சிடலாம். குட் குட் குட். யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. முக்கியமா உங்க அத்தைங்க நம்ம கிட்ட டிசப்பாயிண்டே ஆயிடக்கூடாது. அம்மா, அதெல்லாம் யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. நீங்க வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நிறைய மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. யாஷ், you do one thing. Better go get an Apple MacBook so that we can note down everything. அச்சு, இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு ஈவென்ட் பிளானர்கிட்ட கொடுத்துட்டேன். 3 monthsக்கு just 6 lakhs. எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கல்யாணத்தை மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும். நைஸ். இருந்தாலும் அந்த ஈவென்ட் பிளானர் சரியா பண்ணிடுவாங்களான்னு யோசிக்கிறதுக்கு மட்டுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அச்சு, ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்கம்மா. ஐ திங்க் ஐ நீட் a girls vacation to Paris. நான் போய் டிக்கெட் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிடுறேன். ஓகே டியர். யாஷ், இந்த SD சீசன் 5 வந்திருக்கான், கொஞ்சம் போடு.